அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 25/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட முழுமையான பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அளிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படலாம். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணியில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். பணத்தை உங்களுக்கு தேவைக்கான பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாக இருப்பீர்கள். நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுடைய சீரிய அணுகுமுறை மூலமாக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் துணையிடத்தில் சிறந்த நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும். அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் மூலமாக விருப்பங்கள் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை எடுக்கலாம். இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்ற ஆறுதல் அளிக்கக்கூடியவையாக உங்களுக்கு அமையும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படுவதனால் பணிகளை சரியான குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திட்டமிட்டு கவனத்தோடு பணியாற்றினால் சிறப்பாக பணியாற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம். இது வேறுபட்ட நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இன்று மகிழ்ச்சியாக இருக்க அவரோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க பணத்தை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறனில் அதிகமான கவனம் வேண்டும். இன்று சிறப்பாக திட்டமிட்டால் பதட்டமின்றி செயல்பட முடியும். முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடனான உறவு முறையில் சில குழப்பங்கள் காணப்படலாம். அதனை சமாளித்து பணியாற்ற இன்று பொறுமை மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயங்களை பெரிதாக கொள்வீர்கள். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் இன்று துணையோடு சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். மனம் திறந்து பேசி வேறுபாடு களைவதன் மூலமாக உறவில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பணத்தை கடனாக வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான உணவு மற்றும் நேரத்திற்கு உணவு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய திறமையான தகவல் பரிமாற்றம் மூலமாக வெற்றி காண முடியும். ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரங்கள் ஜெபித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய நல்ல புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்கும். பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் வருத்தமான மனநிலை காணப்படும். முயற்சி மூலமாக வெற்றியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல இதனை நீங்கள் சுமையாக கருதுவீர்கள். முறையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் வழங்கும் வேலை மாற்றத்தை நீங்கள் வரவேற்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய துணையை இன்று மகிழ்விக்க சம்பவங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணத்தை முறையாக கையாள்வதன் மூலமாக இதனை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. தேவையற்ற கவலைகள் காரணமாக உங்களுடைய திறன் குறையலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. உங்களுக்கு இது கவலையை உருவாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்களது துணையுடன் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு சுமையாக காணப்படும். பணத்தை திட்டமிட்டு முறையாக கையாள்வதன் மூலமாக இதனை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அவருடைய உடல் நலத்தில் அதிகமான பணத்தை செலவு செய்வீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமும் வருத்தமும் காணப்படலாம். நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவீர்கள். இதனை தவிர்ப்பதன் மூலமாக பாதகமான சூழ்நிலை ஏற்படலாம். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் அதிக பணிகள் காணப்படும். இதனால் உங்களது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக துணையோடு பிரச்சனை காணப்படலாம். மனம் திறந்த பேச்சின் மூலமாக நன்மை விளையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம். எனவே செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நரம்பு பாதிப்பு காரணமாக கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் காணலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த மனநிலை காணப்படும். பணிகளை எளிதில் முடிப்பீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவீர்கள். குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான வார்த்தைகளால் துணையை மகிழ்விப்பீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி களை கட்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சார்பாக செயல்படக்கூடிய நல்ல நேரம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். புத்திசாலித்தனத்தால் வெற்றி காண்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியை பொறுத்தவரை நேர்மை மற்றும் கடின உழைப்பு காரணமாக பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை விளையும். நீங்கள் இருவரும் பரஸ்பரம் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். இன்றைய நாளை லாபகரமான முதலீடு செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் உற்சாகம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். முடிவுகளில் கவனம் வேண்டும். வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு நல்லுறவு காணப்படாது. வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். சேமிப்பதற்கான பணம் ஈட்டுவதை இன்று கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். இன்று சஞ்சலமான மனநிலையில் இருப்பீர்கள். தகுந்த முடிவு எடுக்க முடியாது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை கடினமாக கருதுவீர்கள். திட்டமிட்டு பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. குடும்பத்திற்காக அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல்நிலை குறித்து கவலை காணப்படலாம். அவருடைய ஆரோக்கியத்திற்காக அதிகமாக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.